இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு நீங்கள் பயன்பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பிலே அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், ஸ்கூல் டிசி, ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அடுத்ததாக வந்து பேங்க் பாஸ்புக்லேயே வந்து ஆதார் கார்டு கூட லிங்க்கான பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் சைஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு லிங்காக இருக்கணும். அதேமாதிரியே இன்னொரு அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் கேட்டுட்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு கூட கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கணும். லிங்க் ஆகாமல் இருந்தால் நீங்கள் பேங்க்கு போய் லிங்க் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆன்லைனில் லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்க ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்துனே நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்சியூமர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாரத் ஆதார் சீடிங் எலிமினர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஒரு 5 secondsல வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங்னு இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்கள். தேர்டாக வந்து கெட் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 seconds லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். 352926 உங்களுக்கு வர ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 secondsலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டுடைய நம்பர், கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். அடுத்ததாக மேப்பிங் ஸ்டேட்டஸ் வந்து எனபிள் ஃபார் டிபிடி, அதாவது டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆயிருக்குன்னு சொல்லி வருது. நீங்கள் அப்டேட் பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கஸ்டமர் என்ன டேட்டில் ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லியிருக்கும். கடைசியாக வந்து பேங்க் நேம் சொல்லிவிட்டு கனரா பேங்க்னு இருக்குது. இந்த பேங்க் தான் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு. இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், மாற்றாமல் இருந்தாலும் அதே பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவது கண்டிப்பாக ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சில விட்டுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.